அப்படின்னு அந்த பயத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த டயத்தில் வேண்டாம், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், ஸ்டாக் வேண்டாம், ரியல் எஸ்டேட் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் போய் கொஞ்சம் கோல்டை வாங்கிக்கிறோம்னு வாங்குவாங்க. இன் ஜென்ரல் சொல்லுவார், வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி மக்கள் 1000, 2000, 5000, 10,000 மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மக்கள் போட்டுக்கிட்டு. உலகத்தில் சூழ்நிலை பொருளாதாரங்கள் அவ்வளோ நல்லா இல்லை, போர் நடந்து கொண்டு இருக்கிறது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, பணவீக்கம் அதிகமாக இருக்குது. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தங்கத்தினுடைய விலை ஏறும். கோல்டு ஃபண்டில் வந்து மாதம் 100 ரூபாயிலேருந்து போட்டுக்கலாம். 100 ரூபாய் சீட்டு கட்டுற மாதிரியே, சீட்டு கட்டுற மாதிரி 1000, 2000 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கோல்டு ஃபண்டு இருக்குது, சில்வர் ஃபண்டு இருக்குது, 2 மிக்ஸ் பண்ண ஃபண்டு இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்டு. 50 கோல்டு 50 சில்வர் வச்சிருக்க ஃபண்டுகளும் இருக்கின்றன. ட்ரம்ப் வந்தோன்னா விலை குறைஞ்சிச்சு தங்கத்தினுடைய விலை. ஆமாம் சார். ஏன் குறைஞ்சிச்சு? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. கடந்த அக்டோபர் இறுதியில் 1 சவரம் தங்கம் 59,000 நெருங்கியது. அது 60,000க்கு மேல் சென்று விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. ஆனால் அமெரிக்க தேர்தலுக்கு பின்னர் குறைந்தது. மீண்டும் தங்க விலை ஏறுமா ஏறாதா என்பதை பற்றி பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மற்றும் பொருளாதார நிபுணர் சொக்கலிங்கம் பழனியப்பனை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம், ஒரு குண்டு மணியாவது வாங்கிடுவாங்கன்ட்டு. ஏன்னா திடீர்னு பார்த்தா தங்கம் 1 சவரம் வந்து 59,000, அதாவது 60,000 கிட்ட வந்துடுச்சு சார். எல்லாரும் பயந்துட்டாங்க, அது 1 லட்சத்துக்கு போயிடும் அப்படின்ட்டு. இது எதனால சார் இப்படி ஆச்சு? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு 3-4 ஃபேக்டரால் நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்தியாவில் பண்ணுறதுனால இது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அது ஒரு போர்ஷன் தான். பட் தங்கம் வந்து உலக லெவலில் உள்ள கமோடிட்டி. ஸோ உலக அளவில் இதனுடைய விலை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஜென்ரலாக இது எதனால நிர்ணயிக்கப்படுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிமாண்ட் சப்ளை. டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ரேட்டு எந்த பொருளுக்கும் ஏறும், தங்கத்துக்கும் ஏறும். சரி, தங்கத்துக்கு அப்படி எங்கேருந்து தான் அப்படி டிமாண்ட் வருது? இப்போ நீங்கள் வாங்குகிற 1 கிராம்லேயோ நான் வாங்குகிற 1 கிராம்லேயோ இல்லை 1 சவரன்லேயோ தங்க விலை ஏறிடாது. மெயினாக வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து அவங்க கிராம் கணக்கில் வாங்கலை, கிலோ கணக்கில் வாங்கலை, டன் கணக்கில் வாங்குறாங்க. இந்திய அரசாங்கம் உட்பட, நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட 50 டன் 100 டன்னுன்னு போய் கோல்டை விலைக்கு வாங்குறாங்க. யார் யார்? இந்தியா வாங்குறாங்க, சீனா வாங்குது, ரஷ்யா வாங்குது, துருக்கி வாங்குது, கத்தார் கவர்மெண்ட் வாங்குது. இது மாதிரி உலகளாவிய அனைத்து நாடுகளும் வந்து தங்கத்தில் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு பின்னால் பார்ப்போம். ஸோ அது ஒன்று. டிமாண்ட் சப்ளையில் வந்து உலக நாடுகள்கிட்டேருந்து வரக்கூடிய டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பணவீக்கம் எப்போல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் தங்க விலை ஏறும். இது வந்து இன் ஜென்ரல், இது எல்லாமே ஒரே சமயத்தில் நடக்கணுங்கிறது இல்லை. பட் பணவீக்கம் அதிகமாக இருந்தாலும் தங்க விலை அதிகமாக ஏறும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதங்கள். இப்போ அமெரிக்க டாலர்னுடைய வட்டி விகிதம் குறைஞ்சிச்சுன்னா கோல்டு விலை ஏறும். அமெரிக்கா பேங்குகளில் வந்து உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் அதிகமாச்சுன்னா கோல்டு விலை இறங்கும். ஏன்னா எனக்கு அமெரிக்க டாலருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோன்னா எனக்கு அதுலேயே வட்டி அதிகமாக கிடைக்கிது, நான் ஏன் போய் கோல்டை வாங்குவேன்? கோல்டில் வட்டி கிடைக்காது. கோல்டு வாங்கி வச்சுருந்து ஏறணும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. 3வது ஃபேக்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதங்கள். 4வது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து அமெரிக்க டாலரை வச்சு தான் வர்த்தகமாக அது நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா, ஸ்ட்ரென்த்னா அமெரிக்காவுக்குள்ள டாலர் நிறைய வர ஆரம்பிக்கும் வெளிநாடுகள்லேருந்து, அதைத்தான் அமெரிக்கன் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு சொல்லுவோம். நம்ம ரூபாயில் வந்து இப்போ 84 ரூபாயா இருந்தது 84 ஒரு டாலர் ஆயிடுச்சுன்னா ரூபா வீக்கன் ஆயிடுச்சு, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுதோ அப்போல்லாம் கோல்டு விலை குறையும். அமெரிக்க டாலர் வீக் ஆகையில் கோல்டு விலை ஏறும். ஸோ இதெல்லாம் தான் இதை ஒரு இது தவிர 5வது ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய சுமூகம், சூழ்நிலை, அமைதி.
அமைதி அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து தங்க விலை ரொம்ப ஏறாது. 2 நாடுகள் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா தங்க விலை ஏறும். சமீபத்தில் உங்களுக்கு உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான், இஸ்ரேல், ஹமாஸ், பாலஸ்தீன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படை காரணங்கள். ஜென்ரலாக தங்க விலையினுடைய ஏற்ற இறக்கத்திற்கு இதெல்லாம் அடிப்படை காரணங்கள். இப்போ அதாவது நாடுகள் ஏன் வாங்குதுன்னு சொன்ன இல்லையா, நாடுகள் ஏன் அதிகம் மக்களுக்கு வந்து அது ஒரு தோணும், ஏன் தங்கத்தில் போய் மக்கள் நம்ம தான். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே ஆபரணங்க அதிகமாக அணிகிறாங்க. ஆனால் மற்ற நாடுகளும் அதெல்லாம் கிடையாது. பெண்கள் அது மேலே ஆசை கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க ஏன் தங்கம் வாங்கி வைக்கணும் சார்? இப்போ நாடு அது பாரா கட்டியா வாங்கி வைக்கிறாங்க. உலக நாடுகள் அரசாங்கமே ஆமாம். உலகத்திலே மிக அதிகமாக தங்கம் வைத்துள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 8000 டன்னுக்கு மேலே வச்சுருக்காங்க அமெரிக்கா. வேற இந்தியா வந்து 850 டன் வச்சுருக்காங்க. இந்திய அரசாங்கம். மக்கள்கிட்ட உள்ளதெல்லாம் சேர்த்தா ரொம்ப வரும், அதை விட்டுருங்க. அமெரிக்கா விட நம்ம கிட்டதான் டன் கணக்கில் அதிகமா இருக்கும். நமது ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கிறது அப்ராக்சிமேட்டா 850 டன்னு. ஏன் வாங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து அதாவது டாலர்லயே எல்லாரும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து பைபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அதாவது 2 நாடுகள் உலகத்துல தலையா இருந்தாங்க, ரஷ்யா, அமெரிக்கா. அதுக்கப்புறம் ரஷ்யா உடைக்கப்பட்டது. ஆமா, USSR 91க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் யூனிபோலார் ஒரே நாடு தலையா இருந்துச்சு. ஆமா, அமெரிக்கா. இப்ப லேட்டா சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, ரஷ்யா ஒரு பக்கம், யூரோப்பு யூனியன், அது இங்கிட்டு இந்தியா வந்து தன்னுடைய ஓன் கரன்சியவே சின்ன சின்ன நாடுகள், ஸ்ரீலங்கா, ஈரான் கிட்ட கூட எல்லா நாடுகளும் இந்த வர்த்தகங்கள் தனி ரூபாயிலே பண்ண பார்க்குது. ஸோ இப்போ யூனிபோலார் ஒரு தலையா இருந்தது மல்டிபிள் தலையா மாறுது, பல தலைகளா. எல்லாருமே சிறு சிறு ஒரு அரசர்கள் மாதிரி மேலே வந்துட்டு ஒவ்வொரு நாடும் தான் முக்கியம் தலைன்னு சொல்லி தலைவர்னு சொல்லி மேலே வர்றாங்க. ஸோ இப்படி வரையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் என்ன பயம்னா, இப்போ நம்மளே இந்தியாவே வந்து கிட்டத்தட்ட 600-700 பில்லியன் டாலர் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் நம்ம கொடுத்துருக்குமா சார்? ஆமா, அமெரிக்காவுக்கு. ஆமா, அல்ல அமெரிக்கா பாண்டை வாங்கி வச்சிருக்கோம்னா நம்ம அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். அப்படியா? உதாரணத்துக்கு வந்து நீங்க பேங்க்ல போய் நான் FD போடுறோம்னு சொல்றீங்க, பிக்சட் டெபாசிட், உங்களுக்கு டெபாசிட். ஆனா உண்மையில அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க வந்து வங்கிக்கு கடன் கொடுத்துருக்கீங்க. ஓகே, வங்கி உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா நம்ம கிட்ட கடன் வாங்கிக்கிறோம் அப்படின்னா நம்மவும் அமெரிக்கா விட நம்மவும் பெரிய ஆளுதான் பொருளாதாரம். ஸோ இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் வந்து கரன்சி நம்மகிட்ட உள்ள சர்ப்ளஸ், இப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம், கொஞ்சம் கோல்டு வாங்குவோம், கொஞ்சம் நிலம் வாங்குவோம், FDயில் போடுவோம், இதெல்லாம் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பணம் நம்ம ரிசர்வ் பேங்க்கிட்ட எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, டாலரில் போய் முதலீடு பண்ணுறாங்க, டாலர் பாண்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ட்ரேடு வர்த்தகத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது டாலர். அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத தங்கத்தில் போடுறாங்க. ஸோ இப்போ அப்படி டாலரில் நம்ம பெருவாரியாக போட்டு வச்சிருக்கையில் நாளைக்கு அமெரிக்கா நினைச்சா என்ன வேணாலும் நம்மளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் போய் இப்போ நீங்கள் வங்கிட்ட கடன் கொடுத்துறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் வங்கிட்ட கடன் கொடுத்துட்டு வங்கி தரமாட்டேன்னு சொல்லிச்சுன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமா, பேங்க் லாஸ் ஆயிடுச்சுன்னா போட்ட முதலீடும் போச்சுன்னு அர்த்தம் தானே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அல்ல நீங்களே ஒரு நபர்கிட்ட கடன் கொடுக்குறீங்க. ஆமா, இப்போ அவர் என்னால ஒன்றும் முடியல, ஆமா, இல்ல கொஞ்சம் குழப்புறாரு, ஆமா, குழப்பி உங்களுக்கு பணம் தராம வழி பண்றாருன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அதே பயம்தான் நீங்க நாடுகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு அமெரிக்கா ஏதாவது பிளே பண்ணி நம்ம பணத்தை தராம போச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. என்ன எக்ஸாம்பிள்னா, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாடு வந்து அமெரிக்க டாலரில் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அமெரிக்க பாண்ட்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ உக்ரைன் வார் தொடுத்த பிறகு அமெரிக்கா சொன்னபடி ரஷ்யா கேட்கல. ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரஷ்யா பாண்டை பூரா அவங்க ஜப்தி பண்ணிட்டாங்க அமெரிக்கா. ஜப்தி, அதுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து உக்ரைனுக்கு போரிடத்துக்கு செலவுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 200 பில்லியன் டாலர் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4% $8 பில்லியன் வரும்னு வச்சுங்களேன். $8 பில்லியன் இன்ட்ரெஸ்ட்.
அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்க யூகே பிரான்ஸு எல்லாரும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக உபகரணங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து தனக்கு எதிராக போரிடுறதுக்கு தானே பணம் கொடுக்குது, ரஷ்யாவை கொடுக்குது. இப்ப அப்படிதான் இருக்கு நீங்க சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த கதை தான். ஆமா. ஸோ இப்போ அதுக்காக வந்து இப்போ சீனா மாதிரி நாடுகள்லாம் என்னன்னா நிறைய கிட்டத்தட்ட $1 trillion கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் டாலர்லேயே அதிகமாக வச்சுக்கல, நான் போய் கொஞ்சம் தங்கமும் வாங்கி வச்சுக்கிறேன். தங்கத்தை வந்து அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆமா, தங்கம் வாங்கி என் நாட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஆமாம், அப்போ அமெரிக்கா உள்ள நுழைய முடியாதுல்ல. ஸோ அதனால இப்போ பல நாடுகளும் தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்து கொண்டு வருகிறது. ஓ, அதனால தங்கத்தின் விலை ஏறுதா சார்? இன் ஜென்ரல் வந்து தங்கத்தினுடைய ஏற்றத்திற்கு அதுதான் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லணும். ஏன்னா டன் கணக்கில் வாங்குறாங்க அவங்க, 50 டன் 100 டன் 200 டன். ஆனால் தங்கத்தினுடைய சப்ளை வந்து லிமிட்டட் தான், நினைச்சபடி ப்ரொடக்ஷன் ஏற்ற முடியாது. ஆனால் ஏன்னா சுரங்கம் இல்லை, அது உற்பத்தி இல்லை. இப்போ இந்தியாவிலாம் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஒண்ணுமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல தான் கிடைச்சிட்டு இருக்கு தங்கம், அங்கேயும் பெரிய லெவல்ல கிடைக்கல. ஆப்பிரிக்கா, சைனா, யுஎஸ்ஏ எல்லா நாடுகளும் ப்ரொடியூஸ் பண்றாங்க, பட் எல்லாமே லிமிட்டட். ஆமா, பெரிய லெவல்ல கிடைக்கல. ஸோ அதனால தான் இப்போ இந்த தங்கத்தினுடைய விலை வந்து நீண்ட காலத்திலையும் அது கூட ஏறுதா குறைச்சி ஏறுதாங்கிறத தவிர நீண்ட காலத்தில் ஸ்லைட்டாக ஏறிக்கிட்டு தான் இருக்கும். சில சமயங்கள் வந்து 3-4 வருஷத்துக்கு ஏறாமே இருக்கும். ஏன்னா உலகம் பூரா அமைதியாக இருக்குது, பிரச்சனைகள் எதுவும் இல்லை, பொருளாதாரங்கள் நல்லா இருக்குது. இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா தங்கத்தினுடைய விலை ஏறாது, தங்கம் படுத்து தான் கிடக்கும். உலகத்தில் சூழ்நிலை பொருளாதாரங்கள் அவ்வளோ நல்லா இல்லை, போர் நடந்து கொண்டு இருக்கிறது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, பணவீக்கம் அதிகமாக இருக்குது. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தங்கத்தினுடைய விலை ஏறும். சார் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே 2024 ஜனவரியில் ஒரு சவரன் 47,000 இருந்தது சார். இன்னைக்கு இந்த 11 மாசத்துலயே பாத்தீங்கன்னா 25% ஏறிடுச்சு, 25-30% ஏறிடுச்சு. அதுக்கு ஒரு இது இருக்குல்ல சார், நீங்க ஏறாதுன்றீங்கல்ல? இல்ல பெரிய லெவல்ல ஏறாதுன்றீங்கல்ல? இல்ல இப்ப கண்ணுக்கு எதிரே தெரியுது. உண்மை, 10,000 ஏறி இருக்கு. உண்மை. ஒரு சவர் வாங்கினா 10,000 எனக்கு லாபம் தானே? ஒரு சவர் சமீபத்துல நல்லாவே ஏறி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், சில காலகட்டங்கள்ல இதுக்கு முன்னால போனீங்கன்னா 2017-18 வரைக்கும் பெரிய ஏற்றம் இல்லை, தங்கம் படுத்தே தான் கிடந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிச்சு. அந்த தங்கத்தினுடைய சைக்கிளே வந்து கொஞ்சம் லாங் சைக்கிள்னு சொல்லுவோம். லாங் சைக்கிள்னா என்னன்னா, ஒரு 4-5 வருஷம் நல்லா இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு 4-5 வருஷம் படுத்து கிடக்கும். ஆனால் போட்ட முதலீடுக்கு நஷ்டம் கிடையாது இல்லை சார்? நீண்ட காலத்தில் நஷ்டம் இல்லை, நீண்ட காலத்தில் இல்லை. எப்படி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி, இந்தியாவில் மக்கள் அந்த நஷ்டத்தை பார்க்கல, ரொம்ப முன்னால் வேணால் பார்த்துருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ 2012-13 எல்லாம் தங்கம் இருந்து குறைவாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் $2,000 போச்சு பர் அவுன்ஸ். போயிட்டு டவுன் வந்து $950 வந்துச்சு. கிட்டத்தட்ட 50% மேலே குறைஞ்சிச்சு. காரணம் சார், பல உலக பொருளாதாரங்கள் நல்லா இருக்குது, இப்போ பிரச்சனைகள் ரொம்ப இல்லை, அமைதியா எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இருக்கையில் வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அரசாங்கங்களே சில அரசாங்கங்கள்லாம் கோல்டை விற்றாங்க. நான் கோல்டே வச்சுக்கலன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அது மாதிரி சில அரசாங்கங்கள்லாம் விற்றாங்க கோல்டை நிறைய பேர். ஸோ அப்படிங்கல அது குறைஞ்சிக்கிட்டே வந்து 50% கரெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ $950 ஏறி மெதுவாக வந்து $1,900 $2,000 2200 நின்று இப்போ கிட்டத்தட்ட 2600 தாண்டி இருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ தங்கம் வந்து வேற எதை போலவும் ஏற்ற இறக்கம் இருக்கும், பட் இந்தியாவில் வந்து மக்களுக்கு அது பெருசாக தெரியலை. காரணம் வந்து நம்மளுடைய டாலர் வந்து 35-40 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கு போச்சு. டாலர் ருப்பி ரேட்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ அதனால வந்து 35-40 போனதோட இப்போ $1,000 $2,000 இருந்தது $1,000 குறைஞ்சிச்சு. $2,000 இருக்கையில் நம்ம அந்த $2,000 மாற்றி இருந்தோம்னா நமக்கு வந்து 80,000 ரூபா. இப்போ $1,000 இருக்கையில் $1,000 மாத்திரம்னாலும் 80,000. அப்படிங்கிறது நமக்கு வந்து தங்கத்தினுடைய விலை குறைவு தெரியலை, அதுதான் நமக்கு தெரியலை. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா குறைஞ்சி ஏறு எல்லாமே. ஏன்னா இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருந்ததை கண்டு உங்களுக்கு வந்து அந்த விலை குறைப்பு தெரியாம கண்ணுக்கு தெரியாம. இப்போ வந்து பணவீக்கம் அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார், எங்களுக்கு புரியல சார்.
பணவீக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பால் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 1/2 லிட்டர் ஆவின் பால் ப்ளூ பாக்கெட் 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்ப அடுத்த வருஷம் வந்து அது 22 ரூபா ஆயிடுது. அப்படின்னா 10% ஏறி இருக்கு விலை உயர்வு. சோ நீங்க அடுத்த வருஷம் போய் 22 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் பால் வாங்க முடியும். ஆமா, சரியா? அந்த விலைவாசி உயர்வு இருக்குல்ல, அதைத்தான் பண வீக்கம்ங்கிறோம். ஏன்னா நான் இந்த வருஷம் நான் 20 ரூபாயா வச்சிருந்தது, அடுத்த வருஷம் எனக்கு 22 ரூபா ஆயிருக்கணும். இப்போ ஒரு ரிட்டையர்டு பர்சன் வச்சுங்க, பணவீக்கம் ஏறிச்சுன்னா பொருட்கள் விலை ஏறும்னு அர்த்தமா சார்? பணவீக்கம் ஏறிச்சுன்னா பொருட்கள் விலை ஏறும், தங்க விலையும் ஏறும். பணவீக்கம் குறைய பொருட்கள் விலையும் குறையும். ஓ, கரெக்ட் நீங்க கரெக்ட். ஏன்னா இப்ப பணவீக்கம் வந்து இப்போ உங்களை மாதிரி ஆளுக்கோ என்னை மாதிரி ஆளுக்கோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஏன்னா நமக்கு சம்பளத்துல கொஞ்சம் உயர்வு கிடைக்கும். இப்ப ரிட்டையர்டா இருக்காங்கல்ல, பென்ஷன் வாங்கிட்டு, ஆமா பென்ஷன் வாங்குறாங்க, இல்ல ஒன்றும் பெரிய சம்பாத்தியம் இல்ல, ஒரு அளவு தான் இருக்கு அவங்ககிட்டன்னு வச்சுங்களேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயி விட்டுருங்க, பென்ஷன் வாங்குறவங்களை விட்டுருங்க. ஏன்னா அகப்படி விலை உயர்வுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட்ல போட்டு ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு பேங்க் அவ்வளவுதான் கொடுக்க போறாங்க. ஆனா அவர் விலைவாசி உயர்ந்துச்சுன்னா அவரால் அதே வாழ்க்கை தரத்தை வச்சுக்க முடியாதுல்ல. பால் பாக்கெட் வாங்குறேன்னா 22 ரூபா கொடுக்கணும், 20க்கு பதிலாக 22 கொடுக்கணும். அதாவது நீங்க எப்படி தெரியுமா, மெடிக்கல் வந்து பிளட் டெஸ்ட் பண்றப்ப நெகட்டிவா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம், பாசிட்டிவா இருந்தா பயம், ஏதோ ஒரு நோய். அதே மாதிரி பண வீக்கத்துல குறைஞ்சா நம்மளுக்கு லாபம், மக்களுக்கு நல்லது. அது புரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்லது அது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து விலை இறங்குச்சு. நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க ஆரம்பிக்கையில டிஸ்கஷன் ஆரம்பிக்கையில ட்ரம்ப் வந்தோன்னா விலை குறைஞ்சிச்சு தங்கத்தினுடைய விலை. ஆமா சார். ஏன் குறைஞ்சிச்சு? மெயினா வந்து ட்ரம்ப் வந்தாருன்னா அமெரிக்க பொருளாதாரம் உயரும். ஏன்னா அவர் பாலிசிலாம் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்றதெல்லாம் குறைப்பேன், உள்நாட்டுக்குள்ள எல்லா தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவேன், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பேன், உள்நாட்டு தொழில்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேசினார். அதை வச்சு ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படிங்கவும் படபடன்னு கோல்டு அடிச்சாங்க, கோல்டு விற்க ஆரம்பிச்சாங்க. அடிச்சாங்கன்னா என்ன, கோல்டை விற்க ஆரம்பிச்சாங்க வச்சிருக்கவங்க. ஸோ விற்றதுனால இங்கே வந்து ஜென்ரலாக தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிச்சு. சரி குறைஞ்சிச்சு, இப்போத்தானே 10 நாளைக்கு முன்னால் குறைஞ்சி, அப்புறம் திருப்பி வந்து விலை ஏற ஆரம்பிக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 நாட்கள்ல. ஆமா சார், திருப்பி பழையபடி ஏறுது. ஓகே, ட்ரம்ப் தான் இங்கே வந்துட்டாரு, திருப்பி ஏன் ஏறுது? கிட்டத்தட்ட சவரனுக்கு 1500 ரூபா ஏறி இருக்கு. ஆமா, கடந்த ஒரு 3-4 நாள்ல 1500 ரூபா இருக்கு. மெயின் காரணம் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து கொஞ்சம் உச்சக்கட்டத்தை அடைகிற மாதிரி தீவிரம் அடையுது. என்னன்னா இப்ப இது உங்களுக்கு ரஷ்யா வந்து நார்த் கொரியா ட்ரூப்ஸ் மிலிட்டரிய கூட்டிட்டு வந்து உக்ரைனுக்கு எதிர்த்து போர் தொடுக்க சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணவும் உக்ரைன் வந்து கொஞ்சம் அடி அதிகமாக பட்டுச்சு. ஒன்னே அமெரிக்க பிரசிடென்ட் இப்ப கரண்டா இருக்கவர் பைடன் என்ன சொன்னாரு அப்படின்னா, தான் கொடுத்த மிசைல் வச்சு அடிங்கன்றார். ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்னு இருக்கு. ஆமா, ATACMS. மிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், ரொம்ப பாதிப்பு அதிகமாக தாக்கும். ஸோ அவர் அதை வச்சு அடிங்கன்னு சொல்லி இப்போ தான் உத்தரவு கொடுத்துருக்காரு. அவர் உத்தரவு கொடுக்கவும் ரஷ்யா என்ன சொல்லுச்சுன்னா, நான் வந்து நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணுவேன். அப்பனா கோல்டு விட இப்ப 60,000 கிட்ட வந்து அப்பனா எகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்ப கடந்த 2-3 நாள்ல ஏறி இருக்கு. ஏன்னா நியூக்ளியர் பாம்புன்னு வந்துச்சுன்னா உலகமே இல்லாம போயிருமே, பெரிய பிரச்சனையாவே. மக்கள் அவர் யூஸ் பண்றாரோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை, அது அடுத்தாப்புலதான் தெரிய வரும். சொல்லி இந்த புலி வருதுன்னா என்னைக்கோ ஒன்னா புலி வந்துருச்சுன்னு வைங்க. ஆமா, பிரச்சனையா சொல்ல முடியாது, எதுக்காலும் செய்யலாம். அந்த ஆட்டம் பாம்பு கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்குது கூட போடலாம். ஸோ அப்படி போட்டார்னா உலக அளவுல பெரிய பிரச்சனைகள் உண்டாகும், ஒரு பெரிய போரா தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, பெரிய போராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, உலக அமைதி குறையும் அப்படின்னு அந்த பயத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த டயத்துல நான் வேண்டாம், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், ஸ்டாக் வேண்டாம், ரியல் எஸ்டேட் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் போய் கொஞ்சம் கோல்டை வாங்கிக்கிறேன்னு வாங்குவாங்க. இன் ஜெனரல் சொல்லுவாரு. அப்போனா நீங்க சொல்றத பார்த்தா
இன்னும் கூடி சீக்கிரத்துல இந்த தங்க ஒரு சவரன் வந்து 80,000 1,00,000 கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த இந்த உக்ரைனும் ரஷ்யா போர் தீவிரமாச்சா? அதான் தீவிரமாச்சுன்னா கூட வேற நாடுகள் தலையிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இல்ல வேற நாடுகளை தலையிட்டு இருக்கிறாங்களே சார், கண்ணெதிரில் தெரியுது. அமெரிக்காவுக்கு தலையிட்டு இருக்கா, அங்க ரஷ்யாவுக்கு சைனாவும் வடகொரியா சப்போர்ட் பண்ணுது. வடகொரியா தான் இப்ப நேரடியா இருக்கு. ஆமா, ஆனா சைனா சப்போர்ட்டும் அமெரிக்கா மறைமுகமா சப்போர்ட் இருக்கு. மறைமுகமா சப்போர்ட் அவங்க நேரடியா வந்தாங்கன்னா ஈரானும் சப்போர்ட் பண்ணும். ஆமா, அப்ப இவங்க நேரடியா நுழையில தான் வந்து பிரச்சனை அதிகமாகும். மறைமுகமா இருக்கிற வரைக்கும் ஓகே. அப்ப நீங்க சொல்றது பார்த்தோன்னா இப்ப தேவைப்படுறவங்களுக்கு தங்க வாங்கி வைக்கிறது நல்லதுன்றீங்க. இந்த ரேட்டு ஏறப்ப அந்த கன்க்ளூஷனுக்கு நான் உடனே வந்துட மாட்டேன். இல்ல நீங்க சொல்ற பார்த்தா அப்படிதான் சார் பயமா இருக்கு. இப்ப 59,000 60,000 கிட்ட வந்து திருப்பி 57 ஆச்சு, இப்ப திருப்பி ஏறுது. இப்ப பார்த்தா அது 80,000க்கு போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அவ்வளவு குயிக்கா போயிருமான்னு எனக்கு தோணல. பட் என்னன்னா ஜென்ரலா வந்து இப்ப இது வந்து இப்ப சொல்லியிருக்காங்க வாய்ப்பேச்சு. இந்த வாய்ப்பேச்சு உண்மையாகுதா நிஜமாகுதா பொய்யாகுதா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அதனால வாய்ப்பேச்சுக்கே இவ்வளவு ஏறி இருக்கு. உண்மையாச்சுன்னா பிரச்சனை அதிகமாகும். ஸோ இதை வச்சுதான் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை வச்சுதான் உலக நாடுகளுக்குள்ள போர் பிரச்சனையை வச்சுதான் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் கோல்டு ஏறுறதுக்கு காரணம். ஸோ இப்போ அந்த கோல்டு இதனால தான் இப்போ சமீபத்தில் 2-3 நாள்லாம் கிராமுக்கு 120 ரூபா 140 ரூபா 150 ரூபா ஏறினதுக்கு காரணம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர். ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம பார்க்கையில வந்து ஜென்ரலா ஒரு பணவீக்கத்தை தாண்டி கோல்டு ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஜென்ரலா. இப்போ அதே சமயத்துல இப்போ கோல்டு தவிர்த்து இப்போ அதுக்காக எல்லா பணத்தையும் கோல்டில் கொண்டே போடணுமானா கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்கவங்க விலை குறையில வாங்கிக்கோங்க. தேவைன்னா பொண்ணுக்கு கல்யாணம், பையன் கல்யாணம், விசேஷங்கள், காது வளகாப்பு, காது குத்து, வாட்டவர், இதுக்கெல்லாம் தங்க தேவைப்படும். நம்ம கல்ச்சுரல்ல அது பிணைஞ்சு இருக்குது. ஸோ அப்படி உடனடி தேவை இருக்கவங்க ஒரு 2-3 இன்ஸ்டால்மெண்ட்ல அதை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா மார்கழி மாசம் கல்யாணம் நடக்க போறது இல்லை, தை மாசம் பிறந்தா வழி பிறக்க திருமணம் அதிகமா நடக்கும். உண்மை. அதனால இப்பயே வாங்குறது நல்லது. ஆமா, இன் ஜென்ரல் அந்த இப்ப தேவைப்படுறவங்களுக்கு, இப்ப உடனடியா தேவைப்படுறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தேவைப்பட போறவங்கலாம் மெதுவாக வாங்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மாதம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு சேர்த்துக்கலாம். வேற இல்லை மியூச்சுவல் ஃபண்டுகள்ல போட்டுட்டு அது மியூச்சுவல் ஃபண்டு தங்கத்தை விட அதிகமாக தரும் நீண்ட காலத்தில். அப்படிங்கிற இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அந்த பணத்தை எடுத்து தங்கத்தை வாங்கிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் வகையில் வந்து இது பண்ணிக்கலாம். வேற நாடுகள் நம்ம தங்க போன ஜூலைல மத்திய பட்ஜெட் இது இருக்கிறப்ப தங்க இறக்குமதி குறைச்சதுனால ஒரு சவரனுக்கு 2,200 குறைஞ்சிது சார், ரேட்டு குறைஞ்சது. அப்பனா அப்படி ஒரு நிலைமை வரப்ப இறக்குமதி முற்றிலும் தவிர்த்துட்டா இங்க இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இருக்கு. அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கா? இல்ல அரசாங்கம் வந்து ஏன்னா பொதுமக்கள் ஏன்னா தங்கத்தை தான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி நினைக்கிறப்ப மத்திய அரசு அதே மாதிரி எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன ஏற்கனவே குறைச்சவங்க இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். ஏற்கனவே நல்லா குறைச்சிட்டாங்க. ஏன்னா எதுக்காக குறைச்சாங்கன்னா கள்ளக்கடத்தல் அதிகமாகுது, மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால அதை குறைச்சிட்டு அந்த இவ்வளோ கள்ளக்கடத்தல்லாம் இருக்காது, ஸ்மக்லிங் இருக்காதுன்னு சொல்லித்தான் மெயினாக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்தராக இப்போ ரொம்ப சொற்பமான இம்போர்ட் டேக்ஸ் தான் போடுறாங்க. மொராஜ தேச பிரிவில் வந்து அப்படிதானே சார் குறைச்சாங்க. அதாவது தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைச்சாங்க. ஒரு தனி நபர் வந்து வெளிநாடுகள்லேருந்து அதிகமாக தங்கத்தை கொண்டு வரலாம். அப்படி இருக்கிறப்ப ஒரு இது என்னது அதே மாதிரி இது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பண்ணலாம். We really don't know. தங்கத்தை மேல அதிகமாச்சு இங்க, அதுவே பெரும் போராட்டமா. ஆனா ஜென்ரலா வந்து மத்திய அரசாங்கம் வந்து தங்கம் இறக்குமதிய முடிஞ்ச அளவு குறைக்கத்தான் பார்ப்பாங்க. ஜென்ரலா நீங்க இருக்கிற காரணங்களை பார்த்து அப்படிதான் இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து அதீத மோகம் தங்கத்து மேல. ஏன்னா வேற எந்த நாடுகளும் அதே மாதிரி இல்லை. மக்கள் இல்ல, நாடுகள் இருக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை நிறுத்துவதற்கு தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா தனி மனது ஆசை நம்ம கிட்டதான் அதிகமா தங்க அணியிறது, ஆர்னமெண்டல் அணியது நம்ம கிட்டதான் பழக்கம் அதிகம். இப்போதைக்கு இந்தியாவில தான் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். வேற எந்த கண்ட்ரியிலுமே இல்லை, இந்த அளவுக்கு கிடையாது. ரெண்டாவது இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்ன, இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடிக்கு மேல. அதுல பாதி பெண்கள்னு வச்சுங்களேன், ஒரு 70 கோடின்னு வச்சுங்களேன். 70 கோடியில ஒரு 10 கோடி மக்கள் அதிகமா நகை அணிஞ்சாங்கன்னா கூட மார்க்கெட் எங்கேயோ இருக்குது.
குண்டுமணி தங்கமாவது வாங்கணும்ட்டு ஆசைப்படுறவங்க சார் நம்ம இந்தியர்கள். மக்கள் நிறைய நிறைய இது பண்றாங்க. அது தாலிக்கோடு தங்க வேணும்ட்டு. கரெக்ட். ஸோ அதனால வந்து ஒரு நீண்ட கால நோக்கில் தங்கம் வந்து ஒரு அப்வர்டாக தான் இருக்கும் இன் ஜென்ரல். இனி ஆமாம், இன் ஜென்ரல். அதாவது அப்வர்டுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, உடனே வந்து ஓகே இன்னைக்கு 60,000 ரூபாயா இருக்குது, 1,00,000 ரூபாயமா, அப்படி இல்லை. கிராஜுவலாக ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கல, ஒரு 6 வருஷம் கழிச்சு பார்க்கல, 7 வருஷம் கழிச்சு பார்க்கல தங்கம் டபுள் ஆயிருக்குமானா ஆயிருக்கும். ஒருத்தருடைய மாத சம்பளத்தில் ஆண்டு வருமானத்தில் 10 to 15% அதிகபட்சமா கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு டோட்டலாக இப்போ என்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு 10,000 ரூபா என்னால் சேமிக்க முடியும்னா அதில் ஒரு 1,500 1000 ரூபாயோ 1,500 ரூபாயோ 2,000 ரூபாயோ மாதம் கோல்டுக்கு ஒதுக்கிக்கலாம். அது எப்படி ஒதுக்கலாம் சார்? இல்லை, எப்படின்னா இப்போ கோல்டு ஃபண்டே இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இப்போ சில பேர் நான் போய் தங்க கடையில் சீட்டு கட்டி வாங்குறம்பாங்க, அது ஏமாத்தல் நிறைய பேர் நடக்குது, டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் உண்மையில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதலீட்டுக்காக பார்க்குறோம்னா கோல்டு ஃபண்டில் வந்து மாதம் 100 ரூபாயிலேருந்து போட்டுக்கலாம். 100 ரூபாய் சீட்டு கட்டுற மாதிரியே, சீட்டு கட்டுற மாதிரி 1000 2000 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கோல்டு ஃபண்டு இருக்குது, சில்வர் ஃபண்டு இருக்குது, ரெண்டு மிக்ஸ் பண்ண ஃபண்டு இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்டு, 50 கோல்டு 50 சில்வர் வச்சிருக்க ஃபண்டுகளும் இருக்கின்றன. அது வந்து எல்லாம் கவர்மெண்ட் ரெகுலேஷன் செபி அண்டரில் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்க மூலம் போட்டிங்கன்னா நல்ல பாதுகாப்பாக இருக்கும். அதை வந்து அதில் போட்டு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் அதில் போட்டு மீதி 7000 8000 வந்து கொஞ்சம் அதிக வருமானம் தரக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் அவங்க போட்டுக்கலாம். அப்படி போட்டு வரையில் ஒரு நீண்ட காலத்தில் வந்து ரெண்டு மிக்ஸ். ஆனால் நம்ம மக்களுக்கு அது இன்னும் தெளிவு இல்லை, அவேர்னஸ் இல்லை. கோல்டு தான் இன்னும் கட்டி அணைச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் இல்லை, அதாவது லோயர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுனுடைய மோகம் அதிகம். ஆமாம், ஜென்ரலாக நீங்கள் சொல்றதெல்லாம் மிடில் அப்பர் அதுக்கான இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. ஆனால் இந்த மிடில் அப்பர் மிடில்லையும் என்ன நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு உண்மைன்னா மாதம் 25,000 கோடி மாதம் 25,000 கோடி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் வரத்து வருது. அப்பனா கோல்டை விட இதுல அதிகமான வருவாய் பல மடங்கு முதலீடு அதுல வந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி மக்கள் 1000 2000 5000 10,000 மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யறது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது போல தங்கத்தை விட இதுல முதலீடு செஞ்சா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குது. நல்ல நீண்ட காலத்துல வந்து தங்கத்தை விட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கு. ஒரு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணும்னா 1994-95 வந்து தங்கத்தினுடைய கிராம் விலை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாலேன்னு வச்சுக்கோங்களேன், தங்கத்தினுடைய கிராம் விலை 500 ரூபா ஆபரண தங்கம். இன்னைக்கு வந்து 7000 ரூபா கிராம். ஸோ 14 மடங்கு 30 வருஷத்தில் வந்து தங்கம் எத்தனை உயர்ந்திருக்குன்னா 14 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அன்னைக்கு ₹1,00,000 போட்டிங்கன்னா இன்னைக்கு 14 லட்சம் ரூபா ஒர்த்து. ஆமாம், சரியா? அதே இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் அந்த சமயத்தில் ₹1,00,000 போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில ஃபண்டுகளில் வந்து 4.25 கோடியாக இருக்குது. ஒரு ஃபண்டில் 4.25 கோடியாக இருக்குது. வேறு சில ஃபண்டுகளில் வந்து ஒரு சமயம் ₹1,00,000 போட்டது 1.5 கோடி 1.25 கோடி 2 கோடியாக இருக்குது. பல மடங்கு சார், லட்சம் எங்க கோடி எங்க சார். ஸோ அதான் கோல்டு வந்து இப்போ நம்ம மக்களுக்கு கண்ணில் தெரிகிறது வந்து கோல்டு சில்வர் வெள்ளி அதெல்லாம் தெரியும். அது அந்த விளையாட்டு தான் தெரியுது. இதெல்லாம் மறைமுகமா நடக்கிறது தெரியல. சரி சார், நீங்க சொல்லியிருக்கீங்க, இது பார்த்து மக்கள் தெளிவடைஞ்சு எது மியூச்சுவல் ஃபண்டு நல்லதா கோல்டு நல்லதா அவங்களே தீர்மானிட்டு விட்டுருவோம் சார். எங்களோடு மிகுந்த பகுதிக்கு மிக்க நன்றி சார். நன்றி.